அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான மூவ் மார்க்கெட் வந்து நம்ம 23 பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 22,800 வரைக்கும் டவுன்ல வந்தது. நம்ம எதிர்பார்த்த விஷயம் இதுதான். 22,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கீழே வரும். அந்த லெவல் டச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே போகாது. கீழே பிரேக் அவுட் ஆகணும்னா என்ன நடக்கணும்? 23,250 to 300ல வந்து ஒரு அக்யூமுலேட் பண்ணிட்டு செல்லர் அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன் சைட் போனால் மட்டும்தான் பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வியூ சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க வீடியோல செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியான மூவ் மேல இருந்து கீழே டவுன்ல வந்தது. சூப்பரான டார்கெட் புக் பண்ணோம். இன்னும் சிலர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்க எப்படி கரெக்டா என்ட்ரி எடுக்கிறீங்களா இதை வந்து தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம லைவா என்ட்ரி எடுத்ததுக்கான ஒரு சின்ன கிளிப்பையும் நான் காட்டுறேன். என்ட்ரியும் டார்கெட்டும் போட்டு வைக்கிறது பாருங்க. ஸோ ரிஸ்க் என்ட்ரி நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கான ஒரு கிளியர் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ டார்கெட்டை ஹிட் ஆகுதா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா அப்படிங்கிற நம்ம லைவ் வாட்ச் பண்ணுவோம். ப்ளீஸ் வெயிட். 29 இல்லை 49. ஸோ மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான ரெடி ஆயிடுச்சா, இல்லை இது கண்டினியூ செல்லிங்ல போயிட்டு இருக்குமா, வேற என்ன மாதிரியான மார்க்கெட் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்ல நம்ம எதிர்பார்த்தது இந்த லெவலுக்கு அப்புறம் ஒரு டவுன். ஸோ டவுன் வந்துடுச்சு. டவுனுக்கு அப்புறம் எதிர்பார்த்த ஒரு டெலிகிராம்ல அப்டேட்டடா கொடுத்துருந்தோம் 10 ரெசிஸ்டன்ட் அண்ட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான 23,130 அப்படிங்கிறத எக்ஸாக்ட் லெவல். ஸோ 23,130 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது 23,130 ரெசிஸ்டன்ட், இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனா நம்ம வந்து மேல லாங் சைட் போகலாம், அதாவது கால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ கொடுத்துருந்தேன் இங்க. ஆனா இது பிரேக் அவுட் ஆகல, அதை டச் பண்ணி ரிவர்சல் ஆயிடுச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கீழே டவுன்ல வந்து மறுபடியும் 22,950 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட் எடுத்து சின்னதா ஒரு புல் பேக்ல 23,50 வந்து க்ளோசிங் இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் 23,130 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனால், ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பிரேக் அவுட் ஆகும்போது 250 to 400 இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக் முடிஞ்சு இப்படி போகும்போது இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து மறுபடியும் கீழே வருமா, இல்லை இதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு மேலே போகுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 23,120 130க்கு மேலே க்ளோசிங் கிடைக்கும் பட்சத்தில் நமக்கு இருந்து இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்ல மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒரு பிளான். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளான். மார்க்கெட் கேப் அப்போ அது கேப் டவுன் எப்படியா இருந்தாலும் ஒன்ஸ் இப்போ கேப் அப் இல்லாமல் கேப் அப் ஓப்பன் ஆகி டைரக்டா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல ரெட் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இங்க இருக்கிற மாதிரி ஒரு ரெட் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆனால் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா வேற எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. இந்த ஹையர் ஸ்டாப் லாஸை வச்சு கரெக்டா 22,800 வரைக்கும் நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம். 22,800 பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, இப்ப இங்க ஒரு செல்லிங் வந்து அக்குமுலேட் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, செல்லர் ப்ரெஷர் இங்க இருந்ததே போதும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடும். பிரேக் அவுட் ஆகும்போது இங்க இருந்து 22,600 வரைக்கும் கீழே போகும். ஸோ 200 பாயிண்ட்ஸ் மறுபடியும் இங்கிருந்து மறுபடியும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா நம்ம அந்த லெவலை பிளான் பண்ணலாம். ஆனா பிரேக் அவுட் ஆகல, சப்போர்ட் எடுக்குதுன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகலாம். ஸோ ரேஞ்சில் 22,200 சாரி 22,800 23,200 ஸோ இந்த லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 சினாரியோ தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்குற விஷயங்கள். ஒன்று 23,100 பிரேக் அவுட் ஆனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது 23,400 வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணலாம். ரெண்டாவது 22,900 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி டவுன் சைடில் போகும்போது 22,800 வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த டார்கெட்டை நம்ம 22,600 வரைக்கும் வைக்கலாம். ஆனால் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம டெலிகிராம் போஸ்ட் பண்றோம் டீடைல்ஸை கன்ஃபர்மேஷன் உட்பட. ஸோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி
எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப இன்னைக்கு நடந்த விஷயத்திலையும் நாளைக்கு எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த வியூ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.